உங்கள் பேர்? அக்ஷயா. என்ன படிக்கிறீங்க? பிடெக் ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறேன். பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இருக்கிற அப்பா வந்து இப்போ மாடு பந்தய வீரராக இருக்காரு. நீங்கள் வந்து ஒரு பெண் குழந்தைய அவங்களுக்கு வந்து இருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி மாடு வண்டி ஓட்டுவீங்களா? ஓட்டுவேன். ஓட்டுவீங்களாம்மா? ஓகே. எப்படி அப்பா சொல்லி கொடுத்துருக்காரா? எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அது வந்து கயிறு மூலயமா அப்பா வந்து ஒரு பாஷை இப்போ நிற்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து அவர் கூட எப்பவுமே நான் போவேன். சின்ன வயசுலேருந்தே அவர் கூட எங்கே போனாலும் ரேஸுக்கு போனாலும் அதுக்கும் எல்லா பக்கமும் போவேன். அவர் பண்ணுற இதில் பார்த்து நான் அது கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஒரு பெண் குழந்தையா இருந்து அப்பா வந்து ஒரு ஆண் குழந்தைக்கு என்னென்ன தைரியம் இருக்கணும் அது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. கோயில் கொண்டு இறங்கினது பாப்பா பிடிச்சி இறங்கி இருக்குது. அந்த வீடியோ இருக்கா? போன வருஷம் பண்ணி இறங்கிருக்கியாம்மா? சரிம்மா. இப்போ இந்த மாட்டு பந்தயத்தில் வந்து இது அதாவது ஆண்கள் வந்து அதிகமாக கவனம் ஈர்க்கிறாங்க. பெண்கள் வந்து அதிகமாக அதில் வந்து கவனம் செலுத்த முடியறதில்ல. வீட்டோட பெண்கள் இருக்கட்டும், குழந்தைங்க இருக்கட்டும் கொண்டு போகிறது. எங்கள் அப்பா வந்து என்னை எங்கே போனாலுமே கூட்டிகிட்டு போவார். அது ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வந்து சில குழந்தைங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க, பெரிய பொண்ணாயிட்டீங்க நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் எங்கள் அப்பா வந்து எங்கே போனாலுமே கூட்டிகிட்டு போவார். நானாக சில இடத்துக்கு வந்து போகக்கூடாதுன்னு நான் நினச்சி போகாமல் இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது வந்து திருப்பி என்னை வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போயிட்டு நைட் தான் திருப்ப கூட்டிகிட்டு வருவார். நைட் டைமில் வருவேன், கொண்டை இறங்க வச்சார். எல்லாமே பேரண்ட்ஸ் கொடுக்குற ஒரு ஃப்ரீடம் தான். ஓகே. அதாவது அப்பா கிட்ட இருந்து தான் எல்லாமே உங்களுக்கு கற்றுக்கிட்டீங்க. நம்ம இதே லைனில் இருக்கிறோம். இவங்க படித்து நாளைக்கு இதாகினாலும் நாளைக்கு வந்து இவங்க குடிக்கிற பாலுக்காகவாது ஒரு மாடு வேணும். அப்போ அது வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான அந்த பராமரிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு வேணும். பயம் இருக்கக்கூடாது.